السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, உலகத்திலே அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட படைப்புகளை ஒன்றை விட ஒன்றை சிறந்ததாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். மனிதர்களில் அல்லாஹ் சிலரை விட சிலரை சிறப்பித்து வைத்திருக்கின்றான். இதே போன்று இடங்களில் அல்லாஹ் சில இடங்களை விட சில இடங்களை சிறப்பித்து வைத்திருக்கின்றான். உலகத்திலே அல்லாஹ்வினால் சிறப்பு படுத்தப்பட்ட உயர்ந்த இடத்தில் இருக்கும் இடம்தான் மக்காவாக இருக்கின்றது. மக்காவை அல்லாஹ் உலகத்திலே இருக்கக்கூடிய இடங்களில் மிகச்சிறந்த இடமாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா மக்காவின் மீது 2 இடங்களிலே சத்தியம் செய்து சொல்கின்றான். லா உக்ஸிமு பிஹாதல் பலத் வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத். நபியே, நீங்கள் இருக்கக்கூடிய இந்த மக்கா முக்கர்ரமாவின் மீது சத்தியமாக. வஹாதல் பலதில் அமீன், சூரத்து தீனிலே அல்லாஹு தஆலா பாதுகாப்பான இந்த ஊரின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா சத்தியமிட்டு இந்த ஊரை சிறப்பித்து பேசியிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, உலகத்திலே கட்டப்பட்ட முதலாவது மஸ்ஜித் இந்த மக்காவில் தான் இருக்கின்றது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டி இருக்கின்றான், இன்ன அவ்வல பைத்தின் வுதிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கா. இதற்கு மக்கா என்றும் சொல்லப்படும், பக்கா என்றும் சொல்லப்படும். குர்ஆனில் அல்லாஹு தஆலா இதற்கு பக்கா என்றும் சொல்லி இருக்கின்றான். கண்ணியமானவர்களே, மக்காவிலே இருக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டி கட்டப்பட்ட முதலாவது மஸ்ஜித் தான் மஸ்ஜிதுல் ஹராம். இது இங்கே இருக்கின்றது. கண்ணியமானவர்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, பூமியிலே கட்டப்பட்ட முதலாவது மஸ்ஜித் எது என்று கேட்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மஸ்ஜிதுல் ஹராம். இரண்டாவது மஸ்ஜித் எது என்று கேட்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொன்னார்கள். இரண்டுக்கும் இடையில் எவ்வளவு காலம் என்று கேட்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 40 வருடம் வித்தியாசம் இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா மக்காவை பாதுகாப்பான ஹரமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். இதிலே சில விடயங்களை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்கின்றோம். ஹராம் என்றால் என்ன? கண்ணியமானது. அதிலே சில விடயங்கள் தடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் இதில் யாரையும் கொலை செய்ய முடியாது. இதிலே இருக்கக்கூடிய மரங்களை நாம் வெட்ட முடியாது. இங்கே வேட்டை மிருகங்களை கூட விரட்ட முடியாது. கண்ணியமானவர்களை, முள்களை கூட அங்கே அகற்ற முடியாது. நோவினை தரக்கூடிய முள்களை கூட அகற்ற முடியாது என்றால், கண்ணியமானவர்களே, ஏனைய விடயங்கள் எப்படிப்பட்டது? இவ்வளவு கண்ணியமான பாதுகாப்பான இடமாக அல்லாஹு தஆலா ஆக்கி இருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவுடைய வெற்றியின் பொழுது சற்று நேரம் அல்லாஹ் கொடுத்தான் அங்கே யுத்தம் செய்வதற்கு. இது தவிர அதற்கு முன்னாலும் பின்னாலும் அந்த இடம் பாதுகாப்பான இடமாகத்தான் அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, மக்காவிலே மஸ்ஜிதுல் ஹராமிலே தொழப்படக்கூடிய தொழுகை ஏனைய இடங்களில் தொழக்கூடிய தொழுகையை விட 1,00,000 மடங்கு சிறப்பானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவ்வளவு சிறந்த இடமாக அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றார். மக்காவை அல்லாஹு தஆலா உம்முல் குராவாக ஆக்கி இருக்கின்றார். ஊர்களுடைய பட்டினமாக, ஊர்களின் தாயாக அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றார். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா உம்முல் குரா, இது உம்முல் குரா, ஊர்களின் பட்டினம், ஊர்களின் தாய் என்று அல்லாஹு தஆலா மக்காவை சொல்லி காட்டி இருக்கின்றார். பூமியில் இருந்த அனைத்து மக்களுக்கும் கிப்லா இங்கேதான் இருக்கின்றது. அல்லாஹு தஆலா இந்த கிப்லாவை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி தொழுததற்கு பின்னால், மதீனாவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி தொழுததற்கு பின்னால் அல்லாஹ் மீண்டும் இதே கிப்லாவை தான் கொடுத்தான். அல்லாஹ் சொல்கின்றான், வமின் ஹைது ஹரஜ்த ஃபவல்லி வஜ்ஹக் ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம். நீங்கள் தொழும் பொழுது மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி நீங்கள் தொழுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டி இருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இது எப்படிப்பட்ட புனிதமான இடம் என்றால், நாம் வெளித்தேவைக்காக வேண்டி செல்லும் பொழுது இதை முன்னோக்கியும் வெளித்தேவையை நிறைவேற்றக்கூடாது, வாஷ்ரூமுக்கு செல்லக்கூடாது. இது பாலைவனத்திலே சொல்லப்பட்ட சட்டம். பாலைவனம் இருக்கின்றது, எந்த ஒரு கட்டடம் கட்டப்படவில்லை என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கின்றார்கள், கிப்லாவை முன்னோக்கியும் நீங்கள் செல்லாதீர்கள், உங்களது வாஷ்ரூம் தேவைகளுக்கு செல்லாதீர்கள், பின்னோக்கியும் செல்லாதீர்கள். ஒரு கட்டிடம் கட்டப்பட்ட இடமாக இருந்தால் மிகச் சிறந்தது கிப்லாவை முன்னோக்கி அமைக்க கூடாது. நிர்பந்தம் இருக்கின்றது, கிப்லாவை முன்னோக்கியோ பின்னோக்கியோ அதை அமைக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கும் என்றால் மார்க்கத்தில் அனுமதி கொடுக்கப்பட்டு இருக்கின்றது.
ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் பெரும்பாலும் நிறைவேற்றப்படக்கூடிய இடம், அனைத்து கடமைகளும் இந்த மக்காவில் தான் நிறைவேற்றப்படக்கூடியதாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமான இடமாக அல்லாஹ் மக்காவை ஆக்கியிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை பார்த்து பேசினார்கள், மா அத்யபகி மின் பலத் வ அஹப்பில் பிலாதி இலை. ஏ மக்காவே, நீ எவ்வளவு தூய்மையான ஊராக இருக்கின்றாய், எனக்கு எவ்வளவு விருப்பமான இடமாக இருக்கின்றாய். உனது கூட்டம் என்னை இந்த ஊரை விட்டும் வெளியாக்கவில்லை என்றிருந்தால் நான் உன்னை விட்டும் வெளியாகி இருக்க மாட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை பார்த்து பேசினார்கள். அல்லாஹு தஆலா இந்த மக்காவில் இருந்துதான், மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இஸ்ராவுடைய பயணத்தை ஆரம்பித்ததாக சூரத்துல் இஸ்ராவிலே சொல்லி காட்டியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதுகளை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றால் மூன்றே மஸ்ஜிதுகளுக்கு தான் பயணிக்கலாம். ஒன்று மக்காவிலே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் நபவி. பலஸ்தீனிலே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா, அல்லாஹ் அதை முன்பிருந்ததை விட சிறப்பானதாக எமது கைக்கு மீண்டும் தருவானாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மக்காவை, அடியார்களுடைய உள்ளங்களை இந்த மக்காவின் பக்கம் திருப்பி வைத்திருக்கிறார். இதற்குரிய அடிப்படையான காரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகமும் அவர்களுடைய துஆவும். பாலைவனத்திலே விட்டு தனது குடும்பத்தை விட்டு வருகின்றார்கள். அவர்களுக்கு பேரீத்தம் பழமும் தண்ணீரும் மாத்திரம் தான் இருக்கின்றது. தாய் ஹாஜர், குழந்தை இஸ்மாயில். அந்த அம்மையார் கேட்டார், இப்ராஹிமே, எந்த ஒரு மனித நடமாட்டமும் இல்லாத இந்த பாலைவனத்திலே நீங்கள் ஏன் எங்களை விட்டு செல்கின்றீர்கள் என்று கேட்டார். ஒன்றும் பேசவில்லை. அல்லாஹுடைய கட்டளையா இது என்று கேட்டார்கள். ஆம் என்று சொன்னார்கள். அந்த பெண் சொன்னார், லா யுதையிஉனல்லாஹ், அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டார், அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சற்று தூரம் சென்று துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், இந்த ஊரை பாதுகாப்பானதாக ஆக்கிவிடு, மக்களுடைய உள்ளங்களை இதன் பக்கம் திருப்பிவிடு. எத்தனை உம்ராதான் செய்தாலும் உம்ரா செய்து முடித்து விட்டு வரும் பொழுதே இன்னும் ஒரு தடவை இதை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்காதா என்ற அழுகையுடன் கவலையுடன் தான் இந்த ஊரை விட்டும் திரும்பி வருவோம். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட புனிதமான இடமாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இதிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கக்கூடிய முக்கியமான விடயம், ஒமை யுரிது ஃபீஹி பிஇல்ஹாதின் பிதுல். இந்த ஊரிலே ஒருவர் தீமையை நாடினால், மக்காவிலே ஒருவர் தீமையை, ஏதாவது ஒரு விடயத்தை, மோசமான விடயத்தை செய்ய வேண்டும் என்று நாடினால், நுதிகுஹு மின் அஸாபின் அலீம், நாங்கள் அவர்களுக்கு பயங்கரமான தண்டனையை கொடுப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எந்த அளவுக்கு என்றால், உலமாக்கள் பேசியிருக்கின்றார்கள் இந்த ஆயத்துக்கு கீழால், மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சாப்பாட்டை பார்த்து அதை கேவலமாக பார்க்கக்கூடாது, இது மோசமான சாப்பாடு என்று கூட சொல்லக்கூடாது. கண்ணியமானவர்களை, அவ்வளவு புனிதமாக அல்லாஹு தஆலா இந்த மக்காவை ஆக்கி இருக்கின்றான். அவ்வளவு புனிதமான இடம்தான் இந்த மக்காவாக இருக்கின்றது. எனவே கண்ணியமானவர்களை, இதை நேசிப்பதும் இதை கண்ணியப்படுத்துவதும் எமது மார்க்கத்தில் முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கின்றது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மக்காவை நேசித்து ஹஜ்ஜை செய்யக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.